இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை மாற்றக்கூடிய சுத்திகரிப்பின் ஜெபம் பாகம் 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். மேற்கண்ட வசனங்களின்படி இந்த சுத்திகரிப்பின் ஜெபமானது நம்மை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு. அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா அவருடைய சாயலுக்கு நாம் ஒப்பாய் இருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தத்திலும் இயேசு கிறிஸ்துவை போல அன்பிலும் இயேசு கிறிஸ்துவை போல ஞானத்திலும் இயேசு கிறிஸ்துவை போல தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு வைக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை தான் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த சுத்திகரிப்பின் ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் ஒரு பூர்ணத்திற்குள்ளும் நம்மை கொண்டு செல்ல கூடியது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் அவருடைய சாயலுக்கு நம்மளை மறுரூபமாக்கி ஒரு இமைப்பொழுதுல அவரோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொள்ள வைத்துவிடும். அவருடைய சாயல் சொல்லும் பொழுது ஆதியிலே அவரை அவருடைய சாயல்ல தான் உருவாக்கினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷன் பாவம் செய்தபடியினால் அந்த சாயலை இழந்து போய்விட்டான். அந்த சாயலுக்கு நம்மளை மறுபடியும் கொண்டு வருகிறதற்கு தான் தேவனாகிய கர்த்தர் இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தை வேதத்திலே எழுதி வைக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க.
இந்த உலகம் நமக்கு நிரந்தரமே இல்லை. இந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானா அவருடைய சாயலுக்கு மாறிடுவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகம்தான். அங்கிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பான்னு சொன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவரை போன்ற குணங்களை உடையவர்களாய் நல்ல கவனிக்க வேண்டும். It's not so easy to inherit the kingdom of God with bitterness, jealousy, pride, enmity, anger, with all sorts of unwanted characters. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் இருதயத்துக்குள்ள ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு இருந்ததுன்னா நீ அந்த சாயலுக்கு மாறவும் முடியாது, அவர் வருகையில் மறுரூபமாகவும் முடியாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு ஆழத்திற்குள் நம்மளை கொண்டு செல்லுகிறார். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்மளை ஒரு ஆழமான ஒரு சத்தியத்திற்குள் கொண்டு செல்லுகிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாசித்தோமே 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இந்த சுத்திகரிப்பு எல்லாரும் பண்ண முடியாது. நல்லா கவனித்துக்கிடுங்க. இது ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபம் மாத்திரம் அல்ல, இது நம்மளை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு ஜெபமும் கூட. நம்மளை மறுரூபமாக்க வேண்டுமானால், பரிசுத்தத்தின் பூர்ணத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டுமானால், ரட்சிப்பின் அனுபவம் இருந்திருக்க வேண்டும். Without salvation, there is no such sanctification like Jesus. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை சொல்லுகிறார். அந்த பூர்ண சற்குணம் சொல்றது பெர்ஃபெக்ஷன் இன் ஹோலினஸ். நல்லா கவனிக்க வேண்டும். அது பரிசுத்தத்தின் ஒரு பூரணம். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு அந்த லெவல்ல நம்மளிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் சொல்கின்றேன், ரட்சிக்கப்படாமல் நீ அந்த பூர்ணத்திற்குள்ளும் வர முடியாது, இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தை பண்ணவும் முடியாது. அப்படின்னா அது எப்படி நம்மளை அவருடைய சாயலுக்கு மாற்றுகிறது? இந்த ரட்சிப்பு. நல்லா கவனிக்க வேண்டும்.
நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா மாத்திரம்தான் அந்த சாயலுக்கு போக முடியும். அவருடைய சாயல்ல போகணும்னா ரட்சிப்பு இல்லாம போகவே முடியாது. அப்ப ரட்சிக்கப்படாம நீ அந்த பூரணத்திற்குள்ள வரவே முடியாது. வாட் இஸ் சால்வேஷன்? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நல்ல கவனிங்க. நம்ம எத்தனையோ தடவை இந்த வசனத்தை வாசித்து இருக்கலாம். இந்த மறு ஜென்ம முழுக்கு என்றும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அதன் மூலமாகத்தானே நம்மளை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மறு ஜென்ம முழுக்குங்கிறது அவருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறது. இந்த பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் என்று சொல்லுகிறதும் அவருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பொழிந்தருள வேண்டும்? அந்த பரிசுத்த ஆவி மூலமா தான் நீ அந்த சாயலுக்கு வர முடியும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வேத வசன ஆதாரத்தோடு அந்த வசனத்தின்படி மறு ஜென்ம முழுக்குனா என்ன, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல்னா என்ன, இது 2 மூலமாக நீ எப்படி அவருடைய சாயலுக்கு வருகிற அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம அடக்கம் பண்ணப்பட்டால் மாத்திரமே அந்த சாயலுக்கு வர முடியும். வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படி என்றால் இந்த ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது ஒன்னு அவருடைய சாயலுக்கு மாற்றக்கூடியது. இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது உன்னுடைய பாவ சரீரத்தை அடக்கம் செய்யப்படுகிற அனுபவம். அதைத்தான தீத்துவிலை வாச மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் அவருடைய சாயலுக்கு நம்ம மாற முடியும். வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப நம்ம அந்த சாயலுக்கு மறுரூபப்படுத்துகிறவர் ஆவியானவர். அப்படின்னா நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் எத்தனை முக்கியம் தெரிய வேண்டும், எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப ஆவியானவர் நம்மளை அந்த சாயலுக்கு மாத்துகிறார். ஞான ஸ்நானம் நம்மளை அந்த சாயலுக்கு மாத்துகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடரும் பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்ல கவனிங்க. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். சொல்லிட்டு தான் சொல்றான். வாசிப்போம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்கிறது அவருடைய இரத்தத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஆவியின் சொல்றது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீ நீதிமானா இருந்தாதான் நீ பூரணத்துக்குள்ள போக முடியும். நீ பரிசுத்தத்துக்குள்ள வந்தால்தான் நீ பரிபூர்ணத்துக்குள்ள போக முடியும். அப்படின்னா நீ ரட்சிக்கப்படாமல் நீ அவருடைய சாயலுக்கு மாற முடியாது. நீ ரட்சிக்கப்படாமல் இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தை பண்ணவும் முடியாது. இந்த புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள் சொன்னார். இந்த சுத்திகரிப்பு நமக்குள் ஒரு தெய்வ பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பு நம்மளை பரிசுத்தத்தின் பூரணத்திற்குள் கொண்டு செல்கிறதா இருக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள் என்று சொன்னார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு தெளிவாக ஒரு ஆழமான சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு செல்லுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி சுத்திகரிக்கிறோம்? தினம் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியா, அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த சுத்திகரிப்பு நம்மளை அவருடைய சாயலுக்கு உருவாக்க வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த சாயல்ல நம்மளை உருவாக்கலைனா அந்த சுத்திகரிப்பு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த சாயலுக்கு உருவாக்குகிற சுத்திகரிப்பு எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதைக்கு தான் கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்தத்தின் பூர்ணத்துக்குள் கொண்டு செல்ல
சுத்திகரிக்கக்கூடிய மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான சுத்திகரிப்பு. அப்போ அதுக்கு முன்னால் என்ன சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால். அது என்ன வாக்குத்தத்தம்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 7:1 சொல்லப்பட்ட இந்த சுத்திகரிப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான சுத்திகரிப்பு தான். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான சுத்திகரிப்பு. நீ ரட்சிக்கப்படாம இந்த சுத்திகரிப்பு பண்ண முடியாது. அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கு. அப்போ நீ எப்போ ஆலயமா மாறுவ? இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்து வாசம் பண்ணினால் மட்டுமே. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நல்ல கவனிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இதனுடைய ரகசியம் நம்ம யாருக்குமே தெரியாது. அவர் உனக்குள்ள வாசமா இருக்கிற அந்த சரீரத்தை நீ கெடுத்துட்டீனா தேவனுடைய கோபாக்கினை உன் மீது வரும்னு அர்த்தம். நாம சாதாரணமா பாவம் செஞ்சிடறோம். ஒரு சின்ன காரியத்துக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்றது நமக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீ உனக்காக வாழ முடியாது தெரியுமா? அதுக்கு வசனம் இருக்குது, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நீ முதல்ல உனக்கே சொந்தம் கிடையாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நல்ல கவனிங்க. உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஏன் கசப்பு? ஏன் வெறுப்பு? ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? உனக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ முக்கியத்துவம் என்னைக்கு கொடுக்கிறியோ நீ மறுரூபமாக மாட்டாய். தேவனோடு பேசுகிற அனுபவம் இந்த சுத்திகரிப்பில் வரும். எதற்காக ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார்? அவருடைய சாயலுக்கு மாறு, அவருடைய சாயலுக்கு மாறு.
நல்லா கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நல்லா கவனிங்க. What is salvation? நீ அவருக்கு இருதயத்தை நீ திறந்து கொடுக்கிறதுக்கு பேர் ரட்சிப்பு. அவர் வந்து உன்னோடு கூட வாசம் செய்கிறதுக்கு பேர் ரட்சிப்பு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று தானே 2 கொரிந்தியர் 6:16 எழுதப்பட்ட இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினா பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். அப்ப நமக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு. அந்த தெய்வ பயம் உனக்குள்ள வரும் பொழுது உன்னால பாவம் செய்யவே முடியாது. இரண்டாவது, நீ சுத்திகரிப்பு பண்ணணும்னா நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கணும். நீ அபிஷேகமே பெறாம இந்த சுத்திகரிப்பு நீ பண்ண முடியாது. ஏன்? அந்த அபிஷேகம் தான் உனக்கு நீ செய்கிறது ரைட்டா தப்பான்னு உனக்கு சொல்லி கொடுக்கும். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நல்லா கவனிங்க. நீ அவர்களை நிலைச்சிருந்தீனா தான் நீ அங்க போக முடியும். அடுத்த வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நல்ல கவனிங்க. அந்த நிலைச்சிருக்கிறதுக்கு தான் முந்தின வசம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, அது போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்க. அப்போ இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்த மாத்திரமே நீ செய்கிறது ரைட்டா தப்பான்னு சொல்லி கொடுக்கும். பாவம் செய்ய முடியாது. அப்படின்னா இந்த அபிஷேகம் தான் அவருடைய சாயலுக்கு உன்னை மாத்துகிறது. அதைத்தானே நம்ம வாசித்தோம் ஆரம்பத்தில். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த அபிஷேகம் தான், நல்ல கவனிங்க, அந்த சாயல் நம்மளை மறுரூபப்படுத்துகிறது. இந்த அபிஷேகம் அந்த சாயல் நம்மளை மறுரூபப்படுத்துகிறது. மகிமையில் மகிமை அடைய செய்கிறது. நீ அபிஷேகமே பெறலன்னு எப்படி மறுரூபமாவ?
நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவரத்தில் போராடி இந்த அபிஷேகத்தை வாங்கணும். கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறான்னு சொன்னா அதுல நோக்கம் இருக்கும். அது எப்படி ஒன்று அவருடைய சாயலுக்கு உருவாக்குகிறது? இந்த அபிஷேகம் உனக்குள்ள எப்படி கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கிறது? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதற்கு தான் இந்த அபிஷேகம். அவர் சொல்லிக் கொடுப்பாரா? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 13 இருந்து 15 வரை, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தான் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப அந்த ஆவியானவரை நீ உதாசீனப்படுத்தினா எப்படி மறுரூபமாக முடியும்? நீ சின்ன கோபப்பட்டு சொல்லிடுவாரு. நீ அதுக்காக போய் உட்கார்ந்து அழுவ. நீ அழும் பொழுது இந்த கோபம் எவ்வளவு தேவ பார்வையில பாவமா இருக்குங்கிறது அந்த அபிஷேகம் உனக்கு உணர்த்தும். அந்த அபிஷேகம் உன்னை சொல்லி கொடுத்து உன்னை பூர்ணத்துக்குள்ள அவருடைய சாயல்ல கொண்டு வரும். யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனம், பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் தான் சாட்சி கொடுப்பாரு. அவர் தான் உனக்கு இயேசுவையே விளக்கி சொல்லி தருவாரு. வாசிப்போம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். சீசர்களையும் சொல்லுகிறாரு, அவர் சாட்சி கொடுப்பாரு. நீங்களும் என் கூடயே இருந்தனால சாட்சியா இருப்பீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16, 17, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்தார் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உனக்குள்ளேயே வாசம் செய்வாரு. உனக்குள்ளேயே வாசம் செய்து உனக்குள்ளேயே இருப்பாரு. அதற்குதான் இந்த அபிஷேகம். இருபத்தி 6வது வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நல்லா கவனிக்க வேண்டாம். இந்த அபிஷேகம் சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவின் அன்பை கொடுக்கிறவரும் அவர்தான். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அந்த பரிசுத்த ஆவியானவர்னாலதான் தேவனுடைய அன்பு. ஐயா, நீ அந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது அந்த அன்பு உனக்குள்ள ஊற்றப்படுகிறது எழுதப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் அவருடைய சாயலுக்கு அவர் மாத்துவாருங்கிற வசனத்தை காமிச்சேன். அந்த அனுபவத்தை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அனுபவத்தை பெற்றதுனால எபேசு சபையும் அந்த அனுபவத்திற்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறாராம். எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறது. What does it mean? Being strengthened in the inner man. உள்ளான மனுஷன் பலகீனமானவங்கிறத மறந்துடாத. அது பலகீனமா இருந்தா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அது பலகீனமா இருக்கிறதுனால தான் உள்ளுக்குள்ள பொறாம, அது பலகீனமா இருக்கிறது படினால தான் உள்ளுக்குள்ள வெறுப்பு, கசப்பு, கோபம். அது பலமுள்ளதா மாறினா உன்னுடைய உள்ளான மனுஷன் பலனுள்ளதா மாறிடுச்சுன்னா உன் முகம் என்னைக்கும் பிரகாசமா இருக்கும். நீ கருப்பா இருந்தாலும் சரி, நீ சிவப்பா இருந்தாலும் உன் முகம் பிரகாசமா இருக்கும். ஸ்தேவானுக்கு விரோதமாக பொய் குற்றம் சொல்றானுங்க. அவன் சட்டையே பண்ணல. லெட் கம் வாட் மே, சாவுனா சாவணும், ரெடி தான். அப்போ அப்போஸ்தலர் 6:15 அவனுக்கு விரோதமாக அவ்வளவு பொய் குற்றம் சாத்தியம். அவன் முகம் ஏன் பிரகாசமா இருந்தது? அவனுடைய உள்ளான மனுஷன் பலன் அடைந்திருக்கிறான். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி, நல்ல கவனியா, பியூட்டிஃபுல் வசனம் அது. நீ அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்போ எதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை அந்த அன்புல கொண்டு போகிறது இருக்குதான். நல்ல கவனிங்க. உன்னுடைய சுத்திகரிப்பின் ஜெபம் உன்னை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாத்துகிறதுன்னு சொன்னனே. ஐயா, ஸ்தேவானை கல்லறிகிறான், அவனை சாகடிக்கிறான், மண்டையெல்லாம் உடைஞ்சு ரத்தம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 55வது வசனத்துல, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் அவர் வலது பார்த்த இயேசு நிற்கிறதையும் பார்க்கிறான். இப்ப அவருடைய சாயல் அவனில் இருந்து வெளிப்படுகிறது. அவருடைய சாயல் அவன் வெளிப்படுது. 59வது வசனத்தில், ஆண்டவரே என் ஆவியை எடுத்துக்கொடுன்னு சொல்லும்போது கல்லெறிகிறான். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய சாயலை அவன் வெளியே கொண்டு வருகிறான். அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர் ஆண்டவரே. அதுதான் ஐயா கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் ஐயா கிறிஸ்துவின் அன்பு.
நீ அந்த அனுபவத்துக்குள்ள வந்தாதான் நீ கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள வந்திருக்கிற. அந்த அனுபவத்துக்குள்ள நீ வரணும்னா நீ எப்படி நடக்கணுமா தெரியுமா? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31, 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அது உன்னை விட்டு போனாதான் நீ அந்த சாயலுக்கு வர முடியும். உங்களை விட்டு நீங்க கடவது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அந்த மன்னிப்புக்குள் நீ வரும் பொழுதுதான் நீ கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள வருகிறாய். எதையுமே கண்டுகிடாதது, எதையுமே கண்டுகிடாது. கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து அந்த அன்பை அறிவிக்கட்டாத அந்த அன்பை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக நான் வேண்டுகிறேன்னு சொன்னாரே. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அன்புக்குள்ள வந்திருக்கிறார்னு அர்த்தம். ஏன் ஆண்டவர் அபிஷேகத்துக்கு அனுப்புறார்? இயேசுதான் முகமுகமா பேசிட்டாரே. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு கேட்கும்போது, நீ தமஸ்குல போய் இரு, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும். அனனியாவை அனுப்பி அவனுக்கு ஒரு இம்பார்ட்டேஷன் கொடுக்கிறாரு. எதற்கு அந்த அபிஷேகம்? அவனுக்குள்ள அந்த அன்பு அப்படியே இறங்குது. அந்த அன்புக்குள்ள வந்தவன் தான் அந்த அன்பை பற்றி எழுதுகிறான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு என கீறாவிட்டால் சத்தமுடைகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் பரலோக பாஷைக்கு பேசினாலும் சரி, நான் பரலோகத்துக்கு போயிட்டே வந்தாலும் சரி, அந்த அன்பு இல்லைன்னா சும்மா கொட்டடிக்கிற மாதிரி தான் இருப்பேன். சத்தமிடுகிற வெண்கலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடிக்கிறான்னு பத்தியா, அது வெண்கலத்தெல்லாம் செஞ்சிருப்பான். அது கீழே போடுற டமார்னு சத்தம் கேட்கும், அதுக்கு உயிர் இருக்காது. அது சத்தம் கேட்கும், உயிர் இருக்காது. அப்ப நான் உயிர் இல்லாதவங்கிறான். வாசிப்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லைனா எவ்வளவு இருந்தும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறான். அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறான். வாசிப்போம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அந்த தான தர்மத்தினாலேயோ சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்கலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்கிறான். வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நல்ல கவனிங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமையே கிடையாதுயா. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சுத்திகரிப்புக்குள்ள போகணும்னா இந்த அபிஷேகம் உன் இருதயத்தில் இருந்து பேசும். Have you heard the voice of God in your heart? உன் இருதயத்துக்குள்ள நீ கேட்கிற சத்தம் இந்த அபிஷேகத்தின் சத்தம். யாருக்கு தெரியுமா? சொல்லிக் கொடுப்பாரு.
ஒவ்வொரு காரியமும் சொல்லிக் கொடுப்பார். நம்ம எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுப்பாரு. யார் எப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். நம்ம நல்லா தெரிந்து கொள்ளவே. ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்புக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாருன்னா ரட்சிப்பு தேவை, அபிஷேகம் தேவை. கடைசியாக வேத வசனம் நீ நன்றாக அறிந்திருந்தால் மாத்திரமே இந்த சுத்திகரிப்பின் பாதையில் நீ உருவாக்கப்பட முடியும். வேத வசனமே தெரியாம இந்த சுத்திகரிப்பு பண்ண முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் மூலமா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. வேத வசனத்தின் மூலமா தான் இயேசுவின் அன்பை சொல்லிக் கொடுப்பாரு. வேத வசனத்தின் மூலமா தான் அவருடைய சாயலுக்கு மாற்றுவாரு. லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமா. அப்ப அந்த கட்டளையே தெரியாம நீ எப்படி பரிசுத்தத்துக்குள்ள வர முடியும்? 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ பிரித்தெடுக்கப்பட்டவங்கிற இந்த வசனத்தை வாசிக்கலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் எதிர்பார்க்கிறது எனக்கேற்ற பரிசுத்தவான்கள் சொன்னாரு. இந்த வசனம் தெரியாம நீ எப்படி அந்த பரிசுத்தத்துக்கு வர முடியும்? லேவியராகமம் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. இந்த வசனம் தெரியல, நீ எப்படி பரிசுத்தத்துக்குள்ள வர முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறாரு, உம்முடைய வசனத்தின் நிமித்தம் அவர்களை பரிசுத்தமாக்கும். அந்த வசனமே தெரியலைன்னா நீ எப்படி பரிசுத்தத்துக்குள்ள வர முடியும்? 19வது வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். என்னையே பரிசுத்தமாக்குகிறேன் அவர்களுக்காக. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்ப அந்த வேத வாக்கியத்தின் மூலமாக தான் நீ நித்திய ஜீவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். வேத வசனமே தெரியாம எப்படி நித்திய ஜீவனுக்காக நீ ஜெபிக்க முடியும்? வாசிப்போம். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அந்த வசனம் மூலமாக தான் நீ இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 இருந்து 17. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்போ ரட்சிப்புக்கேற்ற ஞானமே அந்த வசனத்துக்குள்ளதான் இருக்கு. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் அந்த வசனத்துக்குள்ளதான் இருக்கு. நல்லா கவனிங்க. வசனமே இல்லைன்னா நீ எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? வசனமே தெரியல நீ எப்படி இயேசுவையே தெரிந்து கொள்ள முடியும்? வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. தேறினவனாகவும்
எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளனா இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அப்ப அந்த வேத வசனம் தான் உன்னை உருவாக்குகிறது. அந்த வசனமே தெரியாம இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துக்குள்ள போக முடியாது. வசனத்தை தான் உனக்கு ஞாபகப்படுத்துவாரு. நீ ஒரு தப்பு செய்யும் பொழுது வசனத்தை உனக்கு ஞாபகப்படுத்துவாரு. உன்னால ஒருத்தனை மன்னிக்க முடியல, உனக்கு வசனம் தெரிஞ்சா உடனே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரம பிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். வசனம் தெரியலனா நீ 1000 பேரை பகைச்சிக்கிட்டு போயிட்டே இருப்ப, கடைசியில் பரலோகத்தை போய் சேர மாட்ட. இந்த வசனம் உனக்கு தெரியும் பொழுது உன் இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன கசப்பு வைக்க முடியாது. அதுக்கு தான் அவர் அந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தை செய்யணும்னா வசனம் தெரியணுங்கிறாரு. எந்த நேரமும் வசனத்தில் முங்கிருங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஒவ்வொரு காரியத்தையும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஐயோ, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீ மறுபடியும் பிறந்திருக்கன்னு அர்த்தம்ப்பா. இந்த மறுபடியும் பிறக்கலைன்னு மேலே போக முடியாது தெரியுமா? இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது 5வது வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னு சொன்னாரே, அதைத்தான் நம்ம தீத்து 3:15 வாசித்தோம். அதுதான் அவருடைய சாயலுக்கு நம்மளை கொண்டு போகிறது. அந்த ஜலத்தினாலும் அந்த ஆவியினாலுங்கிறது ஞான ஸ்நானத்தையும் பரிசுத்தாவியும் குறிக்கிறது. அதுதான் நம்மளை அவருடைய சாயலுக்கு மாற்றக்கூடியன்னு பார்த்தோம். அவருடைய வசனம் தான் ஞானத்தை கொடுக்கும். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 97வது வசனத்தில் இருந்து, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். சத்துருக்களை காட்டிலும் உடைய வசனத்தை கொண்டுதான் ஞானம். இந்த வசனத்தினை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தெரிந்து கொள்கிறாயோ ஞானம் உண்டு. இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பின் 1வது பாகத்தை முடிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மாற்றக்கூடிய சுத்திகரிப்பின் 2ஆம் பாகத்திற்குள் நாம் செல்லுவோம். அல்லேலூயா.